அடே இப்படிலாம் நடிக்க கூடாதா விஷாலு. ஒரு பொண்ண என்ன பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணிட்டு, ஆனா நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணல, நான் லவ்வே பண்ணல, இப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்க பாரு. ஆனா அந்த பொண்ணு வெளியில போய் கதறோ கதறன்னு என் அக்கா தர்சிகா அக்கா கதறுது. என்ன ஏமாத்திட்டா, என்ன லவ் பண்ண வச்சு ஏமாத்திட்டா, என்ன வந்துட்டு இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து உன் பேரை வந்து நார் அடிக்குது. அது நல்லாவே தெரியுது. எல்லா இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு இப்படி இருந்தான், அவன் தான் ஃபீலிங்ஸ் கொண்டு வந்தான். கேட்டா இவன் வந்துட்டு உள்ள என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சொல்றேன், அதை சொல்றேன் உள்ள வெளியில நடந்ததை சொல்றேன். இது மாதிரி அவன் வந்துட்டு இவன் தான் ஃபீலிங்ஸ் கொண்டு வந்தான், இவன் தான் வந்து ஒரு மாதிரி பேசுறது எல்லாமே அப்படிதான் அவன் தான் கொண்டு வந்தான், நான் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து நேஹா வந்து உள்ள வந்திருந்தாங்க. உள்ள வந்து எவ்வளவு வந்துட்டு சவுந்தே அந்த ஒரு பேடா பேசினது, அப்புறம் தர்ஷிகா அவங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருந்தது, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து வீடியோ போட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு அப்பா டே இப்படிலாம் நினைப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடா. என்னன்னா நான் வந்துட்டு யோசிக்கிறது எல்லாம் வெளியில போய் தப்பா தெரியுது. நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலாம், அது வெளியில போய் தப்பா இருக்குது. நான் வந்து இந்த தர்ஷிகாவோட ஃபீலிங்ல எல்லாம் நான் ஏமாத்தவே இல்லை. அவளுக்கு தெரியும் எனக்கு தெரியும், அதெல்லாம் வெளியில போகும்போது வந்து வேற மாதிரி கன்வே ஆகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், அதை வந்துட்டு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு என்னன்னா அவ வந்துட்டு என்ன சொல்றான், அவங்க நேஹா வந்துட்டு சொன்னது வந்து அருண் பிரசாத் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி வெளியில வந்து வேற மாதிரி போயிடுச்சு, நீ வந்துட்டு கரெக்டா இருந்த, ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜ் மேல ஸ்டேஜ் போயிட்டு வேற மாதிரி வந்துட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஆனா நீ வந்துட்டு கான்பிடண்டா இருந்திருக்க, ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு நீ யோசிக்கல, அந்த பொண்ணுக்கு இடம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ வந்துட்டு சொல்லிட்டு போயிருந்தாடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு தலைவர் வந்துட்டு ஐயோ சோகமா போச்சு, எல்லாம் வெளியில வந்து நார் அடிச்சுட்டாயிலே அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்துட்டு உட்காந்துட்டாப்ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு லவ் வச்சு எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. லவ்னால வந்துட்டு அவங்க இப்ப ஒரு மூமெண்ட் லவ் கிரியேட் பண்ணி அந்த ஒரு பொண்ணை யூஸ் பண்ணது கிடையாது. நான் வந்துட்டு அது ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பாசம். அவ வந்துட்டு இப்ப நான் தண்ணி குடிக்கலன்னா கூட அவ தண்ணி கொண்டு வந்து எடுத்து வைப்பா, எடுத்து வைக்கும்போது குடிங்குவா, டீயா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணும்போது எனக்கு அவன் மேல கொஞ்சம் பாசம் அந்த மாதிரிதான் எகிரி வச்சு ஒழித்து அது ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் எனக்கு வரவே கிடையாது. லவ்வே நான் இன்ன வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்துட்டு இன்னமும் நிரூபிச்சுட்டு இருக்காப்ல. டேய் தம்பி ஏமாத்துறது எல்லாம் ஊருக்கே தெரியுமா தம்பி, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க, எப்படிலாம் வந்துட்டு ஒரு பொண்ணுட்டு இருந்து அந்த ஒரு எப்படின்னா அந்த ஒரு லவ் கொண்டு வரணுமோ அது அப்படியே நேக்கா கொண்டு வந்துட்டாப்ல தலைவர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உன் கேப்டன்சி வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஆனா அன்சிதாட்ட வந்துட்டு ரொம்ப பயந்த மாதிரி எப்படின்னா பயாஸ்டா இருந்த, ரொம்ப பயாஸ்டா இருந்த அன்சிதாட்ட பேசுறது அந்த இதெல்லாம் வந்துட்டு அன்சிதாட்ட வந்து ரொம்ப ரொம்ப பயாஸ்டா இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சௌந்தர்யா மேட்டர் வந்துட்டு சொல்றாங்க. அது வந்துட்டு என்னன்னா முத்து வந்துட்டு உட்காந்துருக்கும் போது வந்துட்டு சௌந்தர்யா பக்கத்துல இருக்கும்போது அப்படி சாஞ்சிட்டு இருக்கும்போது நவுந்து நவுந்து போனது அதை வந்துட்டு சொல்லி ஒரு கேரக்டர் அசோசியேஷன் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. யாருன்னா விஜய் விஷால் வந்து சௌந்தர்யா பார்த்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோட்டுக்கு நடுவுல வந்துட்டு கோட்டை தூக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி கோட்டுக்கு நடுவுல வந்து உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் அந்த கோட்டை தூக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சொன்னதான். ஆனா அதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப இது கேட்டேன். விஜய் சேது சார் வந்து அனலைஸ் பண்ணும்போது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் வந்துட்டு எதை சொல்றாரு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவள்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிட்டு அவள்கிட்ட வந்துட்டு சாரி கேட்டேன். இப்பயே நான் கேட்டேன் அவள்கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளோஸ் ஆயிட்டு இப்ப வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஒரு ஃபீலிங்கா வந்துட்டு இப்ப வந்துட்டு இருக்கேன். அவ வந்துட்டு இப்ப அவளே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவளே வந்துட்டு இடம் கொடுக்குறா. அதுல வந்துட்டு எனக்கு அந்த ஒரு பாசம் வந்துட்டு அப்போதைக்குதான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு கவலை என்னால நடிக்க முடியுமா, அவ்வளவு கவலை நான் நடிச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் நடிச்சிட்டாப்ல. எவ்வளவு கவலை வந்துட்டு அந்த ஒரு இதை மக்கள் இருந்து அதை கிளியர் பண்ணுமோ கண்டிப்பா அதை வந்துட்டு விஜய் விஷால் வந்து வேற மாதிரி பண்ணிட்டாப்ல. தர்ஷிகாவோட மேட்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட மேட்டரா இருக்கட்டும், அங்க உள்ள ஒண்ணு வந்துச்சுல நேகான்னு, அது என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் வந்துட்டு வெளியில தப்பா இருக்கடா, நீ மாத்திக்க, நீ வந்துட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணு, போயிட்டு அந்த பொண்ணுட்டு இதை சொல்லி சாரி கேளு, அந்த சொல்லி சாரி கேளு, நீ வந்து முன்னால சாரி கேட்டிருக்க, ஆனா அது அதுக்குன்னே கன்வே ஆகல, நீ இந்த மேட்டர் வந்து தூக்கி பாத்தியா, இறக்கி பாத்தியா, இப்படி பாத்தியா, அப்படி பாத்தியா, குனிச்சியா போனே அப்படி இவன்ட்டு சொல்லிருக்கீல, அதை போய் நீ இதெல்லாம் சொன்ன, நான் உன்ன தூக்கி பார்க்க சொல்லிட்டமா, உன்னை வந்துட்டு இப்படி பாத்துட்டமா, இப்படி பாத்துட்டேன், அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு அதை சொல்லி போய் சாரி கேளு, அப்பதான் மக்கள் மனசுல வந்துட்டு இவனுக்கு இடம் முடியும், ஐயோ இவன் புரிஞ்சுட்டு சாரி கேட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஏமா இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லயே அவன் கேட்டிருக்கணும். இப்போ வந்து காலம் போன கடைசியில அடுத்த வாரம் வெளியில போற கடைசியில வந்துட்டு நீ சொல்ற பத்தியா, அது ரொம்ப காண்டா இருக்குமா, ரொம்ப காண்டா இருக்கு. ஆண்டு இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இதை வச்சு நம்ம அருண் பிரசாத் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அருண் பிரசாத் இதுக்கு என்ன சொல்றாரு, நீ வந்துட்டு அப்பெல்லாம் இருக்க யாராவது சோகமா இருக்காத, அடுத்த வாரம் வந்து டிக்கெட் பண்ணால இல்ல அப்படியே மைண்ட் கேம் வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இப்பெல்லாம் சோகமா இருக்காத, மைண்ட் கேம்னா வரும், பிசிக்கல் கேம் வரும், நிறைய கேம் வரும், நீ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இதான் இப்போ வந்து லைவ்ல எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பார்க்க போது என்னன்னா விஜய் விசாலனா இப்பெல்லாம் விட்ட போறேனா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுச்சு.